உண்டாவதாக. परमेश्वर का पवित्र नाम का महिमा हो. மறுபடியும் ஆண்டவர் இங்க கொண்டு வந்திருக்கிறார். फिर से परमेश्वर ने यहाँ पर लेके आए हैं. அதுக்காக அவருடைய நாமத்துக்கு நன்றி. उसके लिए उनके नाम को धन्यवाद हो. சகோதரன் காலேபுடைய சாட்சியை கேட்டோம். भाई कालेब के गवाही को सुने थे अब. எனக்கு सिमिलर सिचुएशन உண்டு. எனக்கு அப்படி ஒரு உண்டு. आप लोग मेरे लिए भी எனக்காக ஜெபிச்சுக்கோங்க. आप लोग मेरे लिए भी प्रार्थना कीजिए. சகோதரன் சொன்ன எல்லா சிம்டம்ஸுமே எனக்கும் உண்டு. जो भाई ने कहा था वो सभी सिम्टम्स मुझे भी है. எல்லாரும் எனக்காக ஜெபிச்சுக்கோங்க. मेरे लिए भी सब कोई प्रार्थना कीजिए. சகோதரன் பெற்றுக்கொண்ட அதே விடுதலை जो भाई ने पाया उसी छुटकारा को நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். मैं भी पा लेना चाहिए. இந்த இடத்துல நானும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைக்கு ஒரு சாட்சி சொல்லணும். मैं भी परमेश्वर के नाम को महिमा के लिए गवाही बोलना है. எல்லாரும் எனக்காக ஜெபத்துல வச்சிருங்க. सब कोई मेरे लिए प्रार्थना के अंदर रखिए. நம்ம செய்திக்குள்ளாக போகலாம். अभी अपन संदेश के अंदर जाएंगे. எரேமியாவின் புத்தகம் जेरेमिया की किताब 29வது அதிகாரம் 29 अध्याय 10 இருந்து 14 வரை வாசிங்க. 10 से 14 तक पढ़िए. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடுவீர்கள், ஆனால் என்னை தேடுவீர்கள் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதோடு சேர்த்து லூக்கா उसके साथ साथ जो लूका की किताब 16வது அதிகாரம் 16वां अध्याय 16வது வசனத்தை வாசிங்க. 16 वचन को पढ़िए. நியாய பிரமாணமும் தீர்க்கதரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். सभी लोग मिलकर प्रार्थना करेंगे. ஆண்டவருடைய வார்த்தை இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். परमेश्वर का वचन की जगह पे अपन लोग पढ़ा है. இந்த வார்த்தையை ஆண்டவர் தான் விளக்கி தரணும். इस वचन को जो परमेश्वर ने अपने को सचेत करके देना இந்த चाहिए. வார்த்தை அவர் எழுதி கொடுத்த வார்த்தைகள். उन्होंने लिख के दिया हुआ जो वचन है, இந்த வார்த்தைகள்ல ஜீவன் உண்டு. इस वचन के अंदर जीवन है. அந்த ஜீவன் நமக்கு பிரயோஜனமாக இருக்கணும். वो जीवन अपने लोग को फायदेमंद होना அந்த चाहिए. ஜீவன் நமக்குள்ள வந்து वो जीवन अपने लोग के अंदर आकर நம்மள உயிர்ப்பிக்கணும். अपने को जिंदा करना. அதற்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். उसी के लिए अपन सब कोई मिलकर प्रार्थना करेंगे. Jesus, keep me near the cross. That's a precious fountain, free to all a healing stream, flows from Calvary's mountain. In the cross, be my glory ever, till my raptured soul shall find rest beyond the river. स्तुति है लॉर्ड, धन्यवाद लॉर्ड इस सुंदर से समय के लिए आपके सम्मुख में आते हैं परमेश्वर. आपके नाम को पहने हुए बच्चे परमेश्वर यहाँ पर आपके वचन को सुनने के लिए प्यास के साथ आकर हम बैठे हैं परमेश्वर. इस वचन में जो जीवन है परमेश्वर वो हमारे अंदर प्रवेश करके हमें जिलाने के लिए परमेश्वर, हमारे अंदर की आत्मा को परमेश्वर जिलाने के लिए परमेश्वर इस वचन के द्वारा परमेश्वर आप हमारे अंदर क्रिया करने के लिए विनती करते हैं लॉर्ड. आप जीवित परमेश्वर है, आप आत्मा है, आपको जिलाने वाला आत्मा है परमेश्वर. ये वचन आत्मा है, आप परमेश्वर ये वचन है करके विश्वास करते हैं लॉर्ड. हालेलुया, स्तुति है लॉर्ड. ये वचन हमारे अंदर क्रिया करके परमेश्वर हमारे अंदर परमेश्वर दिन प्रतिदिन परमेश्वर एक रूपांतर होने के लिए दिन प्रतिदिन हम उस वचन के अनुसार बदलने के लिए परमेश्वर हमारे अंदर एक बदलाव आने के लिए परमेश्वर आप इस वचन के द्वारा हमारे हमसे बात कीजिए परमेश्वर. यहाँ पर उपस्थित हर एक
जो आपके विश्वासी भाई बहन है, जो आपके बच्चे हैं परमेश्वर, आप उनसे बात कीजिए, आप उनके हृदय को खोल कर दीजिए परमेश्वर। जो बच्चे YouTube के द्वारा, जो ऑनलाइन के द्वारा जो वचन को सुन रहे हैं परमेश्वर, उनके हृदय का खोल कर देने के लिए विनती करते हैं। ये वचन उनके लिए उपयोगी कराएंगे परमेश्वर, उनके जीवन में आज कुछ बदलाव आने के लिए आप क्रिया कीजिए, आशीष कीजिए, आगे बढ़ाइए। प्यारे प्रभु यीशु मसीह के नाम से मांगते हैं लॉर्ड, आमीन। बैठेंगे। ஒரு ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி, ஒரு அவசர நிலை வரும்போது एक जो जल्दी की स्थिति जब आया, நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம் வருது। अपन सभी के अंदर एक डर आता। இங்க எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக ஒரு தீர்க்கதரிசனம் வருது। जेरेमिया भविष्यवक्ता के द्वारा एक भविष्यवाणी आ रहा है। இந்த தீர்க்கதரிசனத்தை அவர் அந்த 70 வாரங்களை குறித்து அங்க சொல்லுகிறார்। ये भविष्यवाणी के अंदर 70 हफ्ते के बारे में बता रहा है। 70 வாரங்களுக்கு பிறகு நீங்க எல்லாரும் வெளியே வருவீங்க। ये 70 हफ्ते के बाद सब कोई बाहर आएंगे। அதுக்கு பிறகு நீங்க நான் உங்களுக்கு வழிநடத்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசனத்தின் மூலமாக அங்க சொல்லுகிறார்। तो उसके बाद आप लोगों को रास्ता चलाऊंगा बोल के भविष्यवक्ता के द्वारा परमेश्वर कहते हैं। அந்த 70 வாரம் அங்க என்ன நடக்குமோ என்ன நடக்காதோங்கிற தெரியாத ஒரு நிலையில அங்க அடிமைத்தனத்துல இருக்காங்க। वो 70 हफ्ते में वहां पर क्या होगा या क्या नहीं होगा वो नहीं मालूम पड़ा, ऐसा बैठे हैं। लूका 16:16 திரும்ப வாசிங்க। लूका 16:16 के अंदर से पढ़िए। நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். இங்க பாருங்க, यहाँ पर देखिए எரேமியா கொடுத்த இந்த தீர்க்கதரிசனம் வந்து जेरेमिया दिया हुआ ये भविष्यवाणी जो அந்த है காலத்துல நிறைவேறல। उस समय में पूरा नहीं हो रहा है। அது தானியேலின் காலத்துல அந்த காரியங்கள் நிறைவேறுது। वो दानियेल के समय में वो चीजें पूरा हो रहा है। இந்த அடிமைத்தனத்துல இருந்து அவங்க வெளியே வர்றதற்கு इस गुलामगिरी के अंदर से जो बाहर आने के அவங்க लिए எப்படி வருவதற்கு தெரியாம ஒரு தவிக்கிற ஒரு நிலைமை, एक कैसा आएगा बोल के नहीं जानते हुए तड़पने की स्थिति, எப்படி வெளியே வர முடியும், कैसा बाहर आ सकता है, எப்படி இந்த அடிமைத்தனத்துல இருந்து வெளியே வர முடியும், कैसा ये गुलामगिरी के अंदर से अपन बाहर आएंगे। அவங்களுக்கு ஒரு பயம் கொடுத்திருக்கும்। उनको एक डर दिया होगा। அந்த பயம் அவங்களுக்குள்ள ஒரு பதறலை ஏற்படுத்திருக்கும்। वो डर उनके अंदर एक बेचैनी को उत्पन्न किया होगा। ஒரு பதறலை அவங்களுக்குள்ளாக ஏற்படுத்தியிருக்கும்। एक बेचैनी को उनके अंदर उत्पन्न किया होगा। மோசே எகிப்தில இருந்து ஜனங்களை வெளியே கொண்டுட்டு வரும்போது मूसा जो है इजिप्ट से लोगों को जब बाहर लेके आ रहा था, அங்க அவங்களுக்கு ஒரு பஸ்கா கடைசி வாதம் அங்க நிறைவேறும் போது वहां पर एक आखिर जो तकलीफ जब पूरा हो रहा था, அங்க அந்த எகிப்து தேசத்துல உள்ள மூத்த பிள்ளைகள் எல்லாரும் என்ன ஆண்டவர் என்ன செய்ய போறாரு, அழிக்க போறாரு என்ற அந்த மோசே மூலமாக அங்க உரைக்கப்பட்டது। मूसा के द्वारा ऐसा बोला गया कि वहां के सभी जो बड़े बच्चे लोग जो मारा जाने वाला है, மூத்த பிள்ளைகள் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரும் கொல்லப்படுவாங்க। पहला बच्चा जो कोई भी ये सब मार डाला जाएंगे। ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்காக, लेकिन परमेश्वर अपने लोगों के लिए அங்க ஒரு அடையாளத்தை கொடுத்தார்। वहां पर एक चिन्ह को दिया। அங்க ஒரு ஆட்டை அடித்து वहां एक भेड़ को मारकर அந்த நிலையில அவங்க என்ன செய்யணும், चट्टान में उसमें क्या करना, அந்த வீட்டுடைய கதவுடைய நிலையில घर का दरवाजा के उस चट्टान के ऊपर அதுல அவங்க ரத்தத்தை பூசணும்। उसको जो लहू को लगाना है, அது அவங்களுக்கு ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருந்தது। वो उनके लिए एक चिन्ह दिया गया था। அந்த தீர்க்கதரிசனம் அங்க நிறைவேறும் போது, அந்த வாதம் நிறைவேறும் போது, वो जो बीमारी वहां जब पूरा होने के समय மரணத்தின் தூதன் அந்த வீட்டை அந்த கடந்து போகும்போது उस साल के वो दूध वो जो घर से पार हो रहा है पास होगा அந்த அடையாளத்தை அந்த தூதன் கண்டு उस चिन्ह को उस दूध ने देखकर அந்த வீட்டை விட்டு கடந்து செல்கிறார்। वो घर को छोड़ के वो निकल जा रहा है। அந்த 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 நேரத்துல उस समय में அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக எவ்வளவு பெரிய ஒரு பயம் இருந்திருக்கும்। वो इजरायली लोगों के बीच में कितना बड़ा एक डर था होगा। அந்த பயத்தினால அவங்களுக்குள்ளாக எவ்வளவு பதறல் இருந்திருக்கும்। उस डर के वजह से उनके अंदर कितना बेचैनी था होगा। தல பிள்ளையை ஆண்டவர் சங்கரிக்க போறாரு, पहला बच्चों को परमेश्वर मारने आ रहा है। நம்ம வீட்டு நிலையில நம்ம அந்த அடையாளத்தை வச்சிருக்கிறோமா, अपने घर के दरवाजे के ऊपर वो अपने चिन्ह को लगाया क्या, ஆண்டவர் சொன்னபடி அந்த காரியத்தை நம்ம செஞ்சிருக்கிறோமா, परमेश्वर ने कहा उसके अनुसार उस काम को अपन किया क्या। அவங்க எல்லாரும் ஒரு பதஷ்டமான ஒரு நிலையில இருந்திருப்பாங்க। वो सबको एक तड़पने की स्थिति देता होगा। அந்த குடும்பத்துல உள்ள மூத்த பிள்ளை போய் கேட்டிருக்கலாம், वो घर का बड़ा बच्चा जाके पूछा होगा, அம்மா நிச்சயமாக நான் தான் இந்த வீட்டுக்கு மூத்த பிள்ளை, ए माँ मैं इस घर का बड़ा बच्चा हूँ। இந்த அடையாளம் நம்ம வீட்டுல சரியாக போட்டிருக்கிறீங்களா, ये चिन्ह को अपने घर पे सही से लगाए क्या। அந்த மரணத்துடன் நம்ம வீட்டுக்கு கடந்து போகும்போது वो मौत के दूध जब अपने घर से पार होके जाएगा, நம்ம வீட்டுல எந்த ஒரு காரியமும் சம்பவிக்காம இருக்கிறதுக்கு अपने घर के अंदर कुछ काम नहीं संभव அந்த होना। அடையாளத்தை நீங்க சரியாக போட்டிருக்கிறீங்களா என்கிற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ளாக எழுப்பியிருக்கலாம்। वो चिन्ह को बरोबर लगाया क्या, वैसा ही पूछ निकला அவருடைய होगा। தகப்பன் வெளியே போய் நிலையில பார்த்துட்டு वो पिता बाहर जाके चट्टान को देखकर நான் எல்லாத்துக்கும் சரியாக ஆண்டவர் எப்படி நம்மளுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறாரோ सब कुछ वो
जिस तरह आज्ञा दिया है அந்தபடியான நிலையில சரியாக அந்த ரத்தத்தை ஆட்டின் ரத்தத்தை பூசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நிச்சயத்தை அங்க கொடுக்கிறார். उसी के अनुसार मैं उसको लहू को लगाया करके एक निश्चित को लेता है। அந்த ஜனங்கள் அந்த நேரத்துல எவ்வளவு பதறல்ல இருந்திருப்பாங்க. उस समय में वो लोग कितना बेचैनी में थे ஒரு மரணம் அங்க நேரிடுது. वो एक मौत वहां पर हो रहा है। இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அடிமைத்தனத்துல இருந்து வெளியே வரணும். इस्राएली लोग उस गुलामगिरी के अंदर से बाहर आना। அந்த அடிமைத்தனத்துல இருந்து வெளியே வரும்போது उस गुलामी के अंदर से जब बाहर आएंगे கடைசி வாதம் நிறைவேறுது. वो आखिर का जो बीमारी पूरा हो रहा है ஒரு பதஷ்டமான ஒரு நிலை. सब जगह पे एक बेचैनी की स्थिति। அந்த நேரத்துல எல்லாரும் என்ன செஞ்சிருப்பாங்க? उस समय में सब कोई क्या किया होगा? ஆண்டவர் சொன்ன காரியங்களை உறுதியாக செஞ்சிருப்பாங்க. परमेश्वर ने जो बोले उसको सही से किए होंगे। ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த கட்டளை, परमेश्वर ने उनको दिया वो आज्ञा, அறைய நல்லா இறுக்கி கட்டிக்க, अपना कमर को सही से बांध ले, கால்ல பாதரட்சை போட்டுக்க, अपना पैर में रक्षा को पहना ले, கையில தடியை எடுத்துக்க, हाथ में अपना डंडा ले ले। அந்த பஸ்காவை நீ சாப்பிடும்போது उस बस्का को भोजन करने के समय நீ அவசரமாக சாப்பிடணும்னு சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். जल्दी जल्दी से खाने के लिए परमेश्वर ने आज्ञा दिया है। பதஷ்டமான நிலையில அவங்க இருந்திருப்பாங்க. कितना जो बेचैनी की स्थिति में थे होंगे, அந்த பதறல் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்குதா? वो बेचैनी अभी अपने लोग के अंदर आई क्या? அடிமைத்தனத்துல இருந்து வெளியே வரும்போது, गुलामगिरी के अंदर से जब बाहर आएंगे, அவங்க எல்லாரும் எகிப்துல இருந்து வெளியே ஏறக்கூடிய ஒரு நிலையில இருக்காங்க. वो सबका एगिप्त में से जो बाहर निकलने की स्थिति में है, அந்த நேரத்துல அவங்களுக்குள்ளாக இருந்த ஒரு பதஷ்டம், उस समय में उनके अंदर था एक बेचैनी। அங்க ஒரு மரணம் ஏற்பட போகிறது. वहां पर एक मौत होने वाला है। ஆண்டவர் நம்மளுக்கு எல்லாருமே ரெடியாக அவசரமாக அந்த பந்தியை சாப்பிட்டுட்டு போக சொல்லியிருக்கிறாரு. परमेश्वर ने बोला कि वो बंदी को जो भोजन को जल्दी जल्दी से करके निकल जाओ। மோசேஸ் பார்வோன்ட்ட சொல்லும்போது, मोसेस जो पारों से कहने की समय, நான் என்னுடைய ஒரு பொருளை கூட விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. मैं अपना एक चीज भी यहाँ पर छोड़ के नहीं जाऊंगा। கிளம்பக்கூடிய ஒரு நிலைமை, निकलने की एक स्थिति, எவ்வளவு பதஷ்டமான ஒரு நிலைமையாக वैसा இருக்கும். बेचैनी की एक स्थिति था அந்த होगा। பதஷ்டமான நிலையில वैसा बेचैनी के समय ஆண்டவர் में சொன்ன காரியத்தை அவங்க உறுதியாக பற்றி கொண்டதுனால परमेश्वर ने जो बोले उस बात को सही से पकड़ने की वजह से ஆண்டவர் அந்த அடிமைத்தனத்துல இருந்து அவங்களை வெளியே மீட்டு கொண்டு வந்தார். परमेश्वर उस गुलामी के अंदर से परमेश्वर बाहर निकाले। இன்னைக்கு நம்மட்ட அந்த பதஷ்டம் இருக்குதா? आज अपने लोग के अंदर वो बेचैनी है क्या? அப்படிப்பட்ட ஒரு பதறல் நம்மளுக்குள்ளாக இருக்குதா? वैसा एक बेचैनी अपने अंदर है क्या? உலக பிரகாரமான நிறைய பதஷ்டங்கள் இருக்கலாம். दुनिया के अनुसार के जो बहुत से तड़प हो सकता है। நம்முடைய பிள்ளைகள் ஏதாவது ஒரு பெரிய தவறு பண்ணிட்டு அப்படின்னா अपने बच्चे लोग कुछ एक बड़ा गलती कर देंगे तो அந்த குடும்பத்தார் எல்லாரும் பதறி போவாங்க. उस परिवार के सभी लोग तो तड़प जाएंगे। இல்லன்னா குடும்பத்துல சம்பாதிக்கிற ஒரு நபர் இறந்து போயிட்டார் அப்படின்னா यही तो परिवार में कमाने वाला एक व्यक्ति अगर गुजर जाएंगे तो துக்கத்தோட சேர்ந்து ஒரு பதஷ்டமான ஒரு நிலைமை இருக்கும் அந்த குடும்பத்துல. दुख के साथ साथ एक बेचैनी की स्थिति होएगा उस परिवार में। காலத்தை நாங்க நடத்த போகிறோம். अभी कैसा हमें समय और समय को बिताएंगे। ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நிலைமை, एक बिना भरोसा की स्थिति, நம்மளுக்குள்ளாக ஒரு எதை நம்புறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே இல்லாத ஒரு கட்டத்துல अपने लोग के अंदर क्या भरोसा करो ऐसा நம்ம कोई என்ன பண்ண போறோம்ங்கறது தான் முக்கியம். अपन क्या करने जा रहा है वही जरूरी எக்ஸாம் है। எழுதுற போற பிள்ளைகளுக்கு நம்ம சரியாக படிச்சிருக்கிறோமா? जो एग्जाम लिखने जा रहे हो बच्चों लोग को मालूम पड़े कि अपन बराबर पढ़े क्या? நான் படிச்ச கேள்விகள் அங்க வருமா? मैं जो पढ़ा हूं वो जो क्वेश्चन वहां पर आएगा அந்த क्या? எக்ஸாம் சென்டர்ல உட்கார்ந்திருக்கும் போது சரியாக நான் பதிலை எழுத முடியுமா என்னால? उस एग्जाम सेंटर में लिखकर मैं बराबर से उसके जवाब लिख सकता हूं क्या? ஒரு பதறல். एक बेचैनी, அதுக்கு பிறகு ரிசல்ட் வரதுக்கு முன்பாக उसके बाद उसके जो रिजल्ट आने का पहला நான் பாஸ் ஆயிடுவேனா? मैं पास हो जाऊंगा நல்ல क्या? மார்க்ஸ் எனக்கு கிடைக்குமா? अच्छा मार्क्स मुझे मिलेगा அந்த क्या? மார்க்ஸ் வச்சு எனக்கு நல்ல காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்குமா? उस मार्क की वजह से मुझे अच्छा कॉलेज में एडमिशन मिलेगा क्या? கஷ்டமான ஒரு நிலை இருக்கும். एक बेचैनी की स्थिति रहेगा। இதெல்லாம் உலக பிரகாரமான ஒரு பதஷ்டம். नहीं ये सब दुनिया के अनुसार की एक बेचैनी। இந்த பதஷ்டமான நிலையில நம்ம ஆண்டவரை பற்றிக்கிடணும். इस बेचैनी के समय में परमेश्वर को पकड़ लेना। ஆண்டவரை நம்ம உறுதியாக பற்றிக்கொண்டோம் அப்படின்னா परमेश्वर को स्थिर से पकड़ लेंगे तो ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு நல்ல காரியங்களை செய்து கொடுப்பார். परमेश्वर जरूर अपने को अच्छा काम करके ஆனா देंगे। நான் இங்க பேசுறது வந்து ஒரு ஆவிக்குரிய ஒரு பதஷ்டம். लेकिन मैं यहाँ पर बात करता हूँ एक आत्मिक बेचैनी। நம்ம இன்னும் உதாரணங்களை பார்க்கலாம். और भी उदाहरण को देख सकता हूँ। யாக்கோபு ஒரு நல்ல உதாரணம் நம்மளுக்கு. याकूब जो अच्छा उदाहरण है अपने को। ஆதியாகமம் 32வது அதிகாரத்தை நீங்க முழுமையாக படிச்சிருங்க. उत्पत्ति 32वां अध्याय को पूरा तरह से पढ़ लीजिए। அங்க யாக்கோபு வந்து தன்னுடைய மாமனாராகிய லாபான் வீட்ல இருந்து கிளம்பி போறாரு. याकूब जो अपने ससुर लाबान के घर से निकल जा रहे हैं। கிளம்பி அவர் தன்னுடைய தாய் தகப்பன் இருக்கிற அந்த தேசத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. निकल कर अपने माँ बाप जहाँ पर है उस देश में जाने के लिए निकल चुका। ஆனா போற பாதையில அங்க அவனுடைய சகோதரனை அவன் சந்திக்கணும். वो जाने के रास्ते में अपने भाई से मिलना है। அவன் சகோதரன் வந்து ஏசா. उसके भाई जो ऐसा அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக बहुत से सालों को पहला ஒரு சட்டி கூழுக்காக एक टोप का जो फूल फूल कहने चला है कच्ची
एक टोप कंजी के लिए, கூலிக்கு அந்த கூலிக்காக उस भोजन के लिए அவன் என்ன செஞ்சான்? उसने क्या किया? தன்னுடைய சகோதரனை ஏமாத்தி அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கியாச்சு. अपने भाई को भरमा कर श्रेष्ठ पुत्र भाग को ले लिया। அதே சகோதரனை இப்ப நான் சந்திக்க போணுமே, वही भाई से मिलने के लिए अभी जाना है। சகோதரனை தாண்டி தானே எங்க தாய் தகப்பனை போய் பார்க்கணும். मेरे भाई को पार करके अपने माँ बाप को देखना அவனுடைய है। சிரேஷ்ட புத்திர பாகத்தை எழுதி வாழ்ந்ததனால उसका श्रेष्ठ पुत्र भाग को लिख कर लेने की वजह से அவன் எங்க கொண்டு போட்டுட்டாங்க. वो अगर मुझे मार डालेगा तो நான் என்ன செய்வேன்? मैं क्या करूंगा? அவனுக்குள்ளாக ஒரு பயம். उसके अंदर एक डर, அந்த பயத்தினால அவன் என்ன பதஷ்டப்படுறான் பாருங்க. उस डर की वजह से क्या बेचैनी हो रहा ஒரு देखिए। மனுஷனுக்குள்ள பதஷ்டம் வந்துச்சு அப்படின்னா एक मनुष्य के अंदर बेचैनी आ जाएगा அவன் तो வித்தியாசமான ஒரு காரியங்களை செய்வான். वो फर्क अलग का एक काम करेगा। இதை செய்யவா அதை செய்யவா என்ன செய்யறதுன்னு தெரியாது. मैं ये करूं या वो करूं, क्या करूं तो समझ में नहीं आएगा। ஆதியாகமம் 32:4 வாசிங்க. 4 வசனத்தை வாசிங்க. उत्पत्ति 32 में 4 वचन को पढ़िए। நீங்கள் என் ஆண்டவனாகிய ஏசாவினிடத்தில் போய் அவனுடைய சொந்த சகோதரன் அவன் என்ன சொல்றான் பாருங்க. वो अपने भाई के बारे में क्या कहता है என்னுடைய देखिए। ஆண்டவனாகிய ஏசாவிடத்தில் போய் मेरा परमेश्वर ऐसा के पास जाकर அவன் பயம் அந்த பதஷ்டம் அவனை என்ன செய்ய வைக்குது பாருங்க. उसका डर, वो बेचैनी क्या करने लगाता है। அதுக்கு பிறகு அவன் வாசிங்க. நான் இதுவரைக்கும் லாபானிடத்தில் தங்கியிருந்தேன் என்றும் எனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் உண்டென்றும் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவனாகிய உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் என்றும் உம்முடைய தாசனாகிய யாக்கோபு சொல்ல சொன்னான் என்று சொல்லும்படி கட்டளை கொடுத்து அவன் முன்னால ஒரு கம்பெனி அனுப்புறான். उसके आगे एक कल्पना भेजता है, ஒரு சில ஆட்கள் அனுப்புறான். कुछ व्यक्तियों को भेज रहा है। ஏசாவை போய் அவர் ஆண்டவனே அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். ऐसा को जाके बोलो कि ये परमेश्वर। அதுக்கு பிறகு 6ல இருந்து 8 வரை நீங்க பாத்தீங்கன்னா அதே அதிகாரத்துல उसी अध्याय में 6 से 8 तक देखेंगे तो இருக்கிற ஜனங்களை தன்னுடைய குடும்பத்தை अपने जो परिवार को ரெண்டு பாகமாக பிரிக்கிறான். 2 भाग करता है। ஏசா வந்து ஒரு கூட்டத்தை அழிச்சிட்டாலும் एक सा आके एक झूठ को नाश कर देगा तो இன்னொரு भी கூட்டம் வந்து அங்க காப்பாற்றப்படும் அப்படின்னு एक சொல்லி झूठ बचाया जाएगा बोलकर பதறல் அங்க என்னெல்லாம் பண்ண வைக்குது பாருங்க. उसका बेचैनी उसको क्या क्या करने लगाता தன்னுடைய है। சொந்த சகோதரனை சந்திக்க போறான். खुद के भाई को मिलने जा रहा है। அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக बहुत से सालों को पहला வஞ்சகமாக அவன் வாங்கின ஒரு சிரேஷ்ட புத்திர பாகத்தை जो भरमा कर लिया था वो श्रेष्ठ पुत्र भाग को, அந்த சிரேஷ்ட புத்திர அந்த தவறு வந்து அவனுக்கு உறுத்துது. वो अपन जो खुद गलती किया था वो उसको महसूस करा रहा है। ஏசா அந்த தவறுக்காக என்னை கொண்டு போடுவானோ, उस गलती के लिए ऐसा मुझे मार डालेगा என்னுடைய क्या, குடும்பத்தெல்லாம் கொண்டு போட்டுருவானோ, मेरे सभी लोगों को मार डालेगा क्या। அவனுக்குள்ளாக ஒரு பயம், उसके अंदर एक डर, அவனுக்கு ஒரு பிரசன்ட் அனுப்புறான், கிஃப்ட் எல்லாம் அனுப்புறான். उसके लिए एक गिफ्ट भी भेजता है। கிஃப்ட் எல்லாம் அனுப்பி ஏசாவை எப்படியாவது தாஜா பண்ணிடணும், ऐसा को कैसे तू भी खुशी कर देना, அவனை எப்படினாலும் சந்தோஷப்படுத்திடணும். उसको कैसा तू भी खुशी कर देना, என்னுடைய குடும்பத்தை அவன் அழிச்சிட கூடாது. मेरे परिवार को नाश नहीं करना। அவனுடைய சொந்த அண்ணன் கூட அவனுக்கு ஒரு சந்திக்கிறதுக்கு முன்பதாக ஒரு பதறல். वो अपने खुद के भाई को मिलने का पहला एक बेचैनी, அதுக்கு பிறகு பாருங்க उसके बाद देखिए தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டு परिवार को छोड़कर அவன் தனியா இருக்கிற நேரத்துல एक अकेला की जगह அங்க पे ஒரு மனுஷன் கூட அவன் யுத்தம் பண்றான். वो वहां पर एक मनुष्य के साथ युद्ध करता ஒரு है। மல்ல யுத்தம் நடக்குதாங்க. वहां पर एक युद्ध हो रहा है, ராத்திரி முழுவதும் அந்த மல்ல யுத்தம் நடக்குது. पूरी रात वो युद्ध हो रहा है। யாக்கோபுக்கு தெரியும் அந்த மனுஷன் யார் அப்படின்னு சொல்லி. याकूब जानता है कि वो व्यक्ति कौन है, அவனுக்கு தெரியும் அந்த மனுஷன் யார் கூட மல்ல யுத்தம் பண்றான் அப்படின்னு சொல்லி. वो जानता है कि वो किसके साथ में युद्ध कर ராத்திரி रहा है। முழுவதும் மல்ல யுத்தம். रात भर युद्ध, அந்த மனுஷன் கிட்ட இருந்து எப்படியாவது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் என்ற ஒரு குறிக்கோள் அது. वो मनुष्य के पास से कैसे तू भी आशीष को पाना அவனுடைய होगा। பதறல் அந்த பயத்திலிருந்து அவன் வெளியே வருவதற்காக बेचैनी उस डर से वो बाहर आने के लिए அவன் ராத்திரி முழுவதும் அந்த மல்ல யுத்தத்துல இருக்கான். पूरी रात जो वहां पर युद्ध कर रहा है, முழு ராத்திரி மல்ல யுத்தத்தை முடிச்சிட்டு पूरा रात जो युद्ध खत्म करके அதிகாலையில அந்த மனுஷன் யாக்கோபை நம்ம ஜெயிக்க முடியாது என்று தெரிஞ்ச நிலையில एकदम सुबह के समय में जो याकूब को विजय नहीं पा सकता हो जानने के समय में அந்த மனுஷன் வந்து யாக்கோபை விட்டு தூர போகும்போது वो मनुष्य जो याकूब से जब अलग जाता है, யாக்கோபு அந்த மனுஷனை பற்றி கொண்டு பிடிச்சிட்டு याकूब उस मनुष्य को पकड़ के बैठ நீ गए, ஆசீர்வதிக்காவிட்டால் आप आशीष नहीं करेंगे तो நான் உம்மை விட மாட்டேன் என்று சொல்கிறார். मैं आपको नहीं छोड़ूंगा कहता, பற்றி பிடிச்சிட்டார். पकड़ लिया एकदम से, அவருடைய நிலைமை ரொம்ப வீக்காக இருக்கிறது. कि खुद की सुधी बहुत कमजोर है, அவருக்குள்ள ஒரு பதஷ்டமான நிலை இருக்குது. उसके अंदर एक बेचैनी की அந்த सुधी நிலையில है। வந்து அவனுக்கு வெளியே வரணும்னா उस स्थिति से वो बाहर आना है तो ஆண்டவரிடத்துல ஒரு ஆசீர்வாதம் கண்டிப்பாக தேவை அவனுக்கு. मुझे उनसे एक आशीष जरूरी அந்த है। ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொண்டுட்டான் அப்படின்னா उस आशीष को परमेश्वर से पा लेगा, அவனுக்கு தெரியும் அவனுடைய பயம் பதஷ்டத்துல அவன் வெளியே வந்துருவான். वो जानता है कि वो डर से वो बाहर निकल आएगा। ராத்திரி முழுவதும் மல்யுத்தம்
के बाद உறுதியாக பிடிச்சுக்கிட்டான். उस सिर से उसको पकड़ நீர் लिया। ஆசீர்வதிக்காவிட்டால் நான் உம்மை விடமாட்டேன் என்று சொல்லி आशीष नहीं करेंगे तो मैं आपको नहीं छोड़ूंगा बोलकर இன்னைக்கு நம்ம அப்படி ஆண்டவரை பிடிச்சுக்கிடுவோமா? आज अब हम लोग ऐसा परमेश्वर को நமக்குள்ள ஒரு पकड़ते हैं। பயம் இருக்குதா? अपने लोग के अंदर एक डर है क्या? பயம் இருந்தா தான் பதஷ்டம் வரும். डर रहेगा तो ही बेचैनी आएगा। நரகம் வந்து ரொம்ப ரொம்ப கொடூரமானது. जो नर्क जो बहुत भयानक है। அங்க தீர்க்கதரிசியோ நான் நினைக்கிறேன் சாது சுந்தர் சிங் யாரோ நரகத்தை பத்தி சொல்றாங்க. वही सकता है या साधु सुंदर से कुछ लोग जो नरक के बारे में बोलते हैं। நரகத்துல வந்து எல்லாரும் அப்படி அப்படி முழுறாங்களாம். नरक के अंदर सब ऐसे गिर रहे हैं। ஆனா लेकिन இங்க லூக் 16:16ல ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறாரு, लूका का किताब 16:16 के अंदर परमेश्वर कहते हैं பரலோக தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமா? परमेश्वर के राज्य में प्रवेश करने के लिए क्या करना है? பலவந்தம் பண்ணணும். बलवंत करना। 16 लूका व्यवस्था और भविष्यवक्ता यूहन्ना तक रहे। उस समय से परमेश्वर के राज्य का सुसमाचार सुनाया जा रहा है और हर कोई उसमें प्रबलता से प्रवेश करता है। हर कोई उसमें उसमें प्रबलता से प्रवेश करता है। பிரபலதா. அதுல என்ன செய்யணுமா? उसके अंदर क्या करना है? பலவந்தம் செய்யணுமா? प्रबलता करना है। தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமா? परमेश्वर के राज्य में प्रवेश करना பலவந்தம் பண்ணி தான் போக வேண்டியது இருக்குது. प्रबलता। அங்க வந்து நம்ம அப்படியே போய் சேர்ந்துட முடியாது. अपन ऐसे अंदर जाके नहीं पहुंच सकता। நம்ம இப்படி சபைக்கு வந்து நடந்து வந்து சேர்ந்துட்டோம் அப்படி போய் பரலோக ராஜ்யத்துக்கு போயிட முடியாது. कलीसिया में जैसा चलकर आके पहुंच गया वैसा परलोक में नहीं पहुंच सकता। ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னா परलोक के राज्य में जाना है तो பலவந்தம் பண்ண வேண்டியது இருக்குது. बंद करना है। நரகத்துக்கு போகிறதுக்கு नरक में जाने के लिए எல்லாரும் அப்படியே போய் விழுந்துறாங்க. ऐसे ही जाके गिर जाते हैं। ஏன்னா மனுஷனுடைய கிரியை அப்படி இருக்குது. मनुष्य का क्रिया ऐसा है। பாவம் நிறைஞ்ச கிரியையாக இருக்குது. पाप भरा हुआ क्रिया है। தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிற பாதை வந்து இடுக்கமான ஒரு பாதை. परमेश्वर के राज्य में जाने के लिए निकट के रास्ता போற பாதை नरक में जाने के लिए விசாலமான ஒரு பாதையாக இருக்கிறது. एक बड़ा एक रास्ता है। நம்ம எந்த பாதையில நம்ம போகிறோம்? अपन कौन से रास्ते पे जा रहे அந்த हैं? இடுக்கமான பாதையில நம்ம போகிறோமா? और निकट का रास्ते पे अपन जाते हैं இல்ல क्या? பெரிய ஒரு விசாலமான ஒரு ஹைவேல நம்ம போகிறோமா? नहीं तो बड़ा एक जो बड़ा रास्ते पे जा நம்ம रहे மன हैं போன போக்குல நம்ம போறோமா? क्या? अपने मन जैसा चाहता वैसा चलते हैं क्या? இல்ல பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு நமக்குள்ளாக ஒரு தாகம் இருக்குதா? नहीं तो परलोक राज्य में जाने के लिए अपने अंदर एक प्यास है தேவனுடைய क्या? ராஜ்யத்துக்குள்ளாக போகணும் அப்படின்னா परमेश्वर के राज्य के अंदर जाना है तो நமக்குள்ள ஒரு பயம் இருக்கணும். अपने लोग के अंदर एक डर होना चाहिए। எவ்வளவு பெரிய ஒரு பிரசங்கியாரா இருந்தாலும் சரி, इतना बड़ा प्रचारक होएगा तो भी ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 6 அதிகாரத்துல, परमेश्वर बोलते हैं मत्ती 6 अध्याय के अंदर நான் உன்னை அறியேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிடுவார். मैं तुझे नहीं जानता हूं करके परमेश्वर कह देंगे। கதவு அடைக்கப்பட்டு போயிட்டுனா दरवाजा बंद हो जाएगा तो எவ்வளவுதான் நம்ம கத்தினாலும் उसके बाद कितना भी चिल्लाएंगे तो भी ஆண்டவருடைய வருகை வந்துட்டு நம்மளை எடுத்துக்கொள்ளப்படுதல போகல அப்படின்னா परमेश्वर का आगमन आ गया उठा लेने में नहीं गया அதோட तो மோசமான நிலைமை ஒண்ணுமே கிடையாது. उससे बहुत भयानक सुधी और कुछ भी नहीं है। அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு நம்ம எவ்வளவு பதஷ்டப்படுறோம் இன்னைக்கு. उस परलोक राज्य में जाने के लिए कितना बेचैनी है। நம்மளுக்குள்ள பயம் இருக்குதா? ஆண்டவரை குறித்து பயம் இருக்குதா? अपने लोग के अंदर परमेश्वर के बारे में डर है क्या? இல்ல நம்ம இன்னும் உலக பிரகாரமான காரியங்களுக்குள்ளாகவே இருக்கோமா? नहीं तो अभी भी दुनिया के अनुसार के बातों के अंदर पड़े क्या? டெய்லி நம்மளுடைய காரியங்களை நம்ம வாழ்க்கையை ஓட்டுறோம். हर रोज अपने जीवन को चला रहे हैं। ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போறதுக்கு நம்ம எவ்வளவு பலவந்தம் பண்றோம்? परमेश्वर के राज्य में जाने के लिए कितना நம்ம प्रयास நாம कर रहे हैं। சொல்லிக்கிற நேரத்துல இருக்கிறோம். अपने आप को जांचने के समय में है। சிம்சோன் அப்படி ஒரு நிலைமையில இருந்தான். सिमसोन ऐसा एक स्थिति में அவருடைய था। கண்கள் எல்லாம் எடுத்துட்டாங்க. उनके आंखों को छीन लिया है। அவருடைய தலைமுடியை வெட்டினதுனால उसका सिर का बाल को काटने की वजह से ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த பலன் அவனிடத்திலிருந்து போயிடுது. परमेश्वर उसको दिया था, उस सामर्थ्य उससे निकल गया। அந்த பலன் அவனிடத்திலிருந்து போன பிறகு इस सामर्थ्य उससे निकलने के बाद பெலிஸ்தியர் அவனை கட்டிட்டாங்க. फिलिस्तीन उसको बांध दिया। அவருடைய கண்ணெல்லாம் எடுத்தாச்சு. उसके आंखों को निकाल दिया। கண்ணை எடுத்த பிறகு அவனுக்கு கண்ணு தெரியல. आंख को निकालने के बाद उसको नहीं दिख அந்த रहा। நேரத்துல அவனுக்கு ஒரு பயம். उस समय में उसको एक डर, நம்ம என்ன செய்ய போறோம்? अपन क्या करने जा रहे हैं? ஆண்டவருக்காக நம்ம என்ன செஞ்சோம்? परमेश्वर के लिए अपन ने क्या किया? அந்த பயம் அவனுக்குள்ளாக ஒரு பதறல கொடுக்குது उसका பாருங்க. डर उसके अंदर एक बेचैनी को दे रहा அவனை है। கூட்டிட்டு போற அந்த பையனை நோக்கி கூப்பிடுறா. उसको लेके जा रहा है, उस लड़के को और बुलाता है। இந்த வீடு இருக்கிற அந்த பில்லர் கிணத்தை கொண்டு போய்
போய் விடு அப்படின்ட்டு ये जो बिल्डिंग है उस पिलर के पास लेके जा, அந்த பில்லர் கிட்ட போய் நின்னுட்டு उस पिलर के पास जाके खड़े होकर ஆண்டவரை நோக்கி கதறுகிறான். परमेश्वर के होद बुला रहा है। உள்ளாக இருக்கிற அந்த பதறல் எல்லாம் வெளியே வருது. उसके अंदर का सब बेचैनी बाहर निकल ஆண்டவரே गया। ஒரு விசை என்னை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. हे परमेश्वर एक बार मुझे देखो, ஒரு விசை என்னை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. एक बार मुझे हाथ से देखो परमेश्वर। என்னை இந்த நிலைமைக்கு ஆக்கின அந்த பிலிஸ்தியர்களை मुझे इस स्तुति बनाए इस फिलिस्ती அவனுக்கு लोगों को, உள்ளாக இந்த பதஷ்டத்தின் மூலமா கொண்டு போடணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டான். इस समय में उनको मार डालना चाहिए वैसा स्तुति में आ ஆண்டவரே गया। அந்த பலத்தை எனக்கு திரும்ப தாரும். वो परमेश्वर उस ताकत को मुझे फिर से दीजिए। ஆண்டவர் அவனை நோக்கி परमेश्वर उसकी ओर அந்த देखकर பலத்தை திரும்ப கொடுத்து उस ताकत को फिर से देखकर, நியாயாதிபதிகளை நீங்க படிச்சீங்கன்னா व्यवस्था के जो न्यायाधिपति की किताब में देखेंगे तो அவன் உயிரோட இருந்த காலத்தை பார்க்கிலும் वो जिंदा था उस समय से बढ़कर அந்த மரணத்துல அவன் அங்க கொண்டு போட்ட பெலிஸ்தியருடைய எண்ணிக்கை அதிகம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. उस समय में जो मार डाला था उस बेलिस्तियों का गिनती ज्यादा அவனுடைய करके பலன் அவனை விட்டு போயிட்டது. उसकी ताकत उससे निकल गया था, அவனுடைய கண்கள் அவனை விட்டு போயிட்டது. उसके आंख उससे निकल गया, ஆனா लेकिन அவனுக்கு உள்ளாக இருந்த அந்த பதறல் उसके अंदर का वो बेचैनी அவனை தேவனை நோக்கி கூப்பிட வச்சது. उसको परमेश्वर के ओर पुकारने लगाया। அதுக்கு பிறகு பாருங்க उसके बाद देखिए ஒரு உதாரணமாக நான் உங்களுக்கு காட்டுறேன். एक उदाहरण बता रहा हूं। சுனேமியாள் ஸ்திரீ सुने में आप स्त्री எலிஷாவின் காலத்துல एलिसा के समय में அவ தன்னுடைய புருஷனோட சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய ஜனங்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். अपने पति के साथ जो आनंदित से लोगों के बीच में जी रही है। எலிஷா தீர்க்கதரிசி அந்த வழியாக வர்றார் போகிறார். एलिसा भविष्यता उस रास्ते से आ रहे जा அந்த रहे हैं। வரும்போது போகும்போது அந்த சுனேமியா ஸ்திரீ அவங்க வீட்டுல கூப்பிட்டு அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறது ஒரு பழக்கமாக இருந்தது. जब वहां से जाते थे उन लोगों को बुलाकर भोजन देने का सुलेमिया का एक आदत ரெண்டு था। ராஜா 4வது அதிகாரத்துல நீங்க வாசிடுங்க. दूसरा राजा जो 4वां अध्याय में आप लोग पढ़ सकते हैं। அதுல வந்து அவங்க அப்படிப்பட்ட நேரத்துல उस समय में அந்த சுனேமியா ஸ்திரீக்கு ஒரு ஆசை. वो सुलेमिया स्त्री को एक इच्छा தன்னுடைய புருஷனிடத்துல போய் சொல்லுகிறா, अपने पति से जाके बोलती है, தேவனுடைய மனுஷன் என்று எனக்கு தெரிகிறது. ये परमेश्वर के मनुष्य करके मैं இந்த जानती हूँ। மனுஷனுக்காக நம்ம ஒரு சிறிய அறையை உருவாக்கி इन मनुष्य के लिए अपने एक छोटा कमरा बनाकर அந்த अறையில ஒரு டேபிள் ஒரு கட்டில் ஒரு ஸ்டூல் போட்டு கொடுப்போம். उस कमरे के अंदर एक टेबल और एक स्टूल डाल देंगे। ஒரு கேண்டில் ஸ்டிக் கொடுப்போம். அவங்களுக்காக வெளிச்சத்துக்காக கொடுப்போம். उनको उजाले के लिए एक हैंडल देंगे। அந்த ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காங்க. उसको अरेंजमेंट करके देते அந்த हैं। ஏற்பாடு பண்ணி கொடுத்த பிறகு अरेंजमेंट करके देने के बाद எலிஷா தீர்க்கதரிசி ஒரு நாள் அங்க போகும்போது एलिसा भाई सकता एक दिन बाद जाने के समय ஸ்திரியை கூப்பிட்டு அவர்கிட்ட பேசுகிறார். वो सुलेमिया स्त्री को बुलाओ करके बुलाते हैं। எனக்காக இவ்வளவு செஞ்சிருக்கீங்க. मेरे लिए तो इतना किया है, நான் ஏதாவது உனக்கு செய்யணும். मैं कुछ भी तुझे करना அந்த है। ஸ்திரியை பாருங்க. वो स्त्री को देखिए, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. कोई जो इंतजार नहीं है। நான் என்னுடைய ஜனங்களுக்கு நடுவாக இருக்கு வாசம் செய்கிறேன் என்று சொல்லி சந்தோஷமாக சொல்லிட்டு போயிட்டா. मेरे लोगों के बीच में मैं वास करती हूँ, आनंदित से कह गई। எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு ஸ்திரீ. कोई जो इंतजार नहीं है उसको। ஆனா लेकिन கேஹாசியை கூப்பிட்டு எலிஷா கேட்கும்போது गेहाजी को बुला के एलिसा पूछने के அந்த समय ஸ்திரீ இடத்துல ஒரு குழந்தை இல்ல. वो स्त्री के पास एक बच्चा नहीं है। அப்படி கேட்ட நிலையில ऐसा पूछने के समय எலிஷா ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறார், एलिसा वहाँ एक भविष्यवाणी बोलते हैं, உனக்கு ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுப்பார் என்று சொல்கிறார். परमेश्वर तुझे एक बच्चा देंगे करके बोलते ஆண்டவர் हैं। அதேபடி ஒரு குழந்தையை கொடுத்து वैसे ही परमेश्वर एक बच्चों को देखा, அந்த குழந்தை வளர்ந்து வருது. वो बच्चा पल के आ रहा है, 12 வயது ஆகுது. 12 साल की हो जाता है। அந்த நேரத்துல उस समय में திடீர்னு வெயில் பட்டு अचानक जो மத்தியான நேரத்துல அந்த வெயில் பட்டு दिन के समय में वो धूप लगकर அந்த பையன் என்ன செய்யறான்? लड़का क्या कर रहा है, அவன் தன்னுடைய தாயார் மடியில தன்னுடைய உயிரை அவன் பிரியுது. उसके जो सांस निकल रहा है, அந்த உயிர் பிரிஞ்ச பிறகு उसका श्वास निकलने के அந்த बाद சுனேமியா ஸ்திரீ என்ன செய்கிறாள்? सुलेमिया स्त्री क्या करती है, அந்த பையனை தூக்கி கொண்டு போய் அந்த தீர்க்கதரிசியுடைய அந்த கட்டிலில் போய் படுக்க வச்சிருந்தா. वो बच्चे को उठा के लेके जाके भविष्यता जो लेटा था उस काट के ऊपर लेके जाके लेटा देती है। எந்த ஒரு பேச்சு பேசல. मैं कोई भी बात नहीं किया हूँ, அவனுக்குள்ளாக ஒரு பதறல். मेरे अंदर एक बेचैनी, நான் இந்த குழந்தையை கேட்கலையே. मैं ये बच्चों को मांगी नहीं हूँ, ஆண்டவர் இந்த குழந்தையை கொடுத்தாரு. परमेश्वर ने मुझे ये बच्चों को दिए थे। இந்த குழந்தையை கொடுத்துட்டு இவ்வளவு வருஷம் கழிச்சு ये बच्चों को देकर इतने साल के बाद ஆண்டவர் இந்த குழந்தையை ஏன் எடுத்துக்கிட்டார்? ये बच्चों को परमेश्वर ने क्यों उठा लिए, அவன் மனசுல எத்தனை காரியங்கள் ஓடும் பாருங்க. उसके मन के अंदर कितना बात दौड़ा அந்த होगा, காரியங்கள் அவனை பலஸ்தத்துக்குள்ளாக கொண்டு போகுது. वो चीजें उसको जो बेचैनी में लेके जा रहा है। அந்த தன்னுடைய மகனுடைய அந்த மரணத்தை தாங்க முடியாமல் अपने लड़के के उस मौत को बर्दाश्त नहीं कर पाई। அவன் என்ன செய்கிறான்? वो क्या कर रहे, தீர்க்கதரிசிகிட்ட போறான். सीधा भविष्यता के पास जा रहा है। எலிஷா தீர்க்கதரிசி அங்க ஒரு இடத்துல இருக்கிறாரு. एलिसा भविष्यता की जगह पे रहते हैं। அங்க போகும்போது वहां जाने के समय அங்க எலிஷா தீர்க்கதரிசி
சந்தித்து சொல்கிறார், एलिसा भविष्यवक्ता से मिलकर बोलते நான் हैं, உன்கிட்ட ஏதாவது கேட்டேனா? मैं आपसे कुछ मांगा क्या? எதுவுமே கேட்கலையே. मैं कुछ तो भी मांगा नहीं। கேட்காமலேயே ஒரு குமாரனை ஆண்டவர் மூலமாக எனக்கு கொடுத்தீரே. मैं बिना मांगे परमेश्वर के द्वारा मुझे एक बच्चा दिया है। அந்த குழந்தையை ஆண்டவர் இன்னைக்கு மரணத்துக்குள்ளாக கொண்டு போயிட்டாரு. उस बच्चे को आज परमेश्वर मौत के अंदर लेके गया है। எலிசாவுக்கு ஒண்ணும் ஓடாது. एलिसा कुछ नहीं कर पा रहा है। அந்த செய்தியை கேட்டு वो संदेश को सुनकर எலிசாவுக்கு ஒரு பதறல். एलिसा को एक बेचैनी, எப்படி ஆண்டவர் எனக்கு எந்த ஒரு காரியத்தையுமே காட்டலையே. ये कैसा कि परमेश्वर मुझे कुछ बात दिखाया नहीं இந்த है। காரியங்கள் நடந்த சம்பவத்த காரியங்கள் ஆண்டவர் எதுவுமே காட்டலையே. ये संभव हुआ उसके बारे में परमेश्वर मुझे कुछ बताया नहीं है। நடக்குமோ? ये क्या होगा? சுனமியா ஸ்திரீக்கு நான் என்ன பதில் கொடுக்க? ये सुने हुए स्त्री को मैं क्या जवाब दूं? அவ கேட்காமலே ஆண்டவர் எனக்கு தீர்க்கதரிசனத்தை கொடுத்து ஒரு புத்திரன் அவனுக்கு கிடைச்சது. वो बिना मांगे जो परमेश्वर भविष्यवाणी देकर एक बच्चा उसको मिला है। எலிசாவுக்குள்ள ஒரு பதறல். एलिसा के अंदर एक बेचैनी, தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்புகிற தன்னுடைய தடியை எடுத்துக்கிட்டு अपने जो डंडा लेकर भविष्य सेवक को भेज रहे நீ हैं। கொண்டு போய் பிள்ளை மேல போடு அப்படின்னு சொல்லுகிறார். डंडे को लेके जाके उस बच्चे के ऊपर डाल। ஆனா அவன் சொல்லிட்டா, उसने बोल दिया, நான் ஜீவனுள்ள தேவன் மேல ஆணையா சொல்கிறேன், मैं जीवित परमेश्वर के ऊपर से बोलता हूँ, நான் போறது கிடையாது. मैं आपको छोड़ूंगी ஏன்னா नहीं। அவளுக்கு நல்லா वो தெரியும் बराबर जानती है அவளுக்குள்ளாக இருக்கிற பதறல் எவ்வளவு பதறல் இருந்தாலும் उसके अंदर कितना भी बेचैनी है तो தீர்க்கதரிசியை கூட்டி கொண்டுட்டு போனாதான் वो भविष्यवक्ता को लेके जाएगा तो அந்த वही ஒரு காரியம் நடக்கும்ங்கிறது அவளுக்கு நிச்சயமாக தெரியும். काम होगा, हो जाएगा बोल के निश्चित में दे दी। எலிசா தீர்க்கதரிசி அங்க போகிறாரு. एलिसा भविष्यवक्ता वहां जा रहे हैं। அவருக்காக உருவாக்கின அந்த அறையில அந்த பையனை படுக்க போட்டுருக்காங்க. उनके लिए जो बनाया था उस कमरे में उस बच्चे को लेटा है। அந்த பையனுக்கு உயிர் இல்ல. उस बच्चे का जीवन नहीं है। அந்த பையன் மேல उस बच्चे के ऊपर அவர் தன்னுடைய முகத்தை வச்சு தன்னுடைய கைகள் எல்லாம் வச்சு அங்க படுக்கிறார் அவர் மேல. अपने चेहरे को रखी और हाथों को रखी उसके ऊपर लेट रहे हैं। அதுக்கு பிறகு उसके बाद அவருக்குள்ள இருக்கிற பதறல் பாருங்க. उसके अंदर का एक तड़प देखिए। அந்த ரூம்ல அங்கேயும் இங்கேயும் நடக்கிறார். वो रूम के अंदर इधर से उधर चल रहे हैं। அவர் கிட்ட இருந்து ஒரு காரியத்தை அங்க எதிர்பார்ப்பு இருக்கிறது அவர்கிட்ட. परमेश्वर के पास से एक चीज का इंतजार में है। போகுது ये क्या होने वाला है? நடக்க போகுது. क्या होने वाला है? இந்த காரியத்தை ஆண்டவர் அலோவ் பண்ணார். ये चीज को परमेश्वर ने क्यों अनुमति किया? மறுபடியும் அந்த பிள்ளை மேல படுக்கும்போது फिर से उस बच्चे के ऊपर जब लेटा அந்த பிள்ளை 7 தடவை அந்த தும்மல் கொடுக்குது. वो 7 बार वो चीखती है। அந்த 7 தும்மல் வந்த பிறகு 7 जो चीख आने के बाद அந்த உயிர் திரும்புதாங்க. वो जीवन लौट அந்த वापस आता है। சுனமியா ஸ்திரீயோட ஒரு பதறல். वो सुनेमिया स्त्री का एक தன்னுடைய இறந்து बेचैनी, போன ஒரு குழந்தைய जो मर गया था एक लड़के को மறுபடியும் உயிர் பெறதுக்காக फिर से जो जीवन पाने के लिए அந்த தீர்க்கதரிசி இடத்துல போய் वो भविष्यवक्ता के पास அவரை जाकर கூட்டிட்டு வந்து தேவனிடத்திலிருந்து ஒரு பதிலை பெற்றுக்கொண்டார். उसको लेके आके परमेश्वर से एक फल को पा ली। இன்னைக்கு நம்ம கிட்ட அப்படி ஒரு பதறல் இருக்குதா? क्या आज अपने लोग के पास वैसा एक बेचैनी है क्या? பயம் இருக்குதா? अपने को वो डर है क्या? உலக பிரகாரமான காரியத்துக்காக நான் இதை சொல்லல. ये दुनिया के अनुसार के बातों के लिए இந்த नहीं कहता மானசீக हूँ। ஒரு ரீதியாக நீங்க யோசிக்கவே செய்யாதீங்க. ये मनुष्य के रीति में मत सोचिए। இது ஆவிக்குரிய ரீதியில என்னைக்குமே நம்ம இங்க வர்ற வார்த்தைகள் ஒவ்வொருமே ஆவிக்குரிய ரீதியில நீங்க யோசிங்க. यहाँ से जो संदेश आ रहा है तो उसको आत्मिक रूप में सोचिए। நான் வருகைக்கு எப்படியாவது பங்கேற்கணும். मैं आगमन में कैसा तू भी भाग लेगा। நான் போகணும் அப்படின்னா आगमन के अंदर मैं जाना है நான் என்ன செய்யணும்? मैं क्या करना? நான் பரிசுத்தாவை பெற்றிருக்கிறேனா? मैं पवित्र आत्मा पाया என்னுடைய हूँ। வாழ்க்கை எப்படி இருக்குது? मेरा जीवन कैसा है? என்னுடைய கிரியைகள் எப்படி இருக்குது? मेरा क्रिया सब कैसा है? ஆண்டவருடைய வார்த்தை எப்படி சரியாக இருக்கிறதா? परमेश्वर के वचन के अनुसार ठीक से है இல்ல क्या? நான் மனம் போன போக்கில இருக்கிறேனா? नहीं तो मैं मन जैसा चाहता वैसा हूँ क्या? நாம ஆராய்ந்து பார்க்கிற ஒரு நிலையில நம்ம உட்கார்ந்திருக்கிறோம். अपने आप को जांच कर देखने के स्थिति அண்ணா में है। அண்ணா अन्ना அவளுக்கு ஒரு குழந்தை இல்ல. उसके एक बच्चा नहीं है। அங்க அவளுக்கு விரோதிகள் எல்லாம் எழுப்பிட்டாங்க. उनके जो विरोधी लोग उठ गए। வேதம் சொல்லுது அவளுடைய சகலத்திகள் எல்லாம் அவளை என்ன செஞ்சாங்க? கிண்டல் பண்ணாங்க. कलाम कहता है उसके साथ के वो लोग जो ने उसको जो नकल किया है। அவளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க. उसके एक बच्चा नहीं है बोल के उसको चिढ़ाए। அவளுக்கு எவ்வளவு வருத்தமாக இருந்திருக்கும். उसको कितना जो नाराज थी हुई। அவளுடைய புருஷன் அவளை அதிகமாக சிநேகிக்கிறார். उसकी पति बहुत प्रेम करता है उसे। ஆனாலும் அவளுக்கு ஒரு குழந்தை இல்ல. वो भी उसको एक बच्चा नहीं है। அவ தேவனுடைய சமூகத்துல போய் விழுந்துட்டா. वो परमेश्वर के समूह में जाके गिर गया। அவளுக்கு ஒரு பதறல், ஒரு பயம். उसकी एक बेचैनी, एक எனக்கு डर, குழந்தை கிடைக்குமா கிடைக்காதா? मुझे बच्चा मिलेगा या नहीं मिलेगा। எனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வாரா செய்ய மாட்டாரா? परमेश्वर मुझे एक काम को करेंगे या नहीं அநேக करेंगे। வருடங்கள் ஆயிட்டுதே. बहुत से साल हो गया है। எல்லாரும் என்ன தூஷணமாக பேசுறாங்களே. सभी लोग मुझे दूषण कर रहे हैं। எனக்கு விரோதமாக பேசுறாங்களே. मेरे खिलाफ बात कर रहे हैं। என்னை கிண்டல் செய்கிறாங்களே. मुझे जो भी नकल कर रहे हैं। எவ்வளவு துக்கம் இருந்திருக்கும் அந்த மனசுல. कितना दुख था होगा उसका मन அந்த में। அண்ணா தேவனுடைய சமூகத்தில் போய் அங்க விழுந்துட்டா. वो अन्ना जो है परमेश्वर के समूह में जाके गिर चुका।
செய்து अपने आंसू को बहाकर செபத்துல உறுதியாக நிக்கிற அந்த நேரத்துல प्रार्थना के अंदर सिर से खड़े रहने के उस समय में உறுதியாக ஆண்டவர் முன்னால நின்னா सिर से परमेश्वर के आगे खड़ा था। இருக்கிற பதறல்ல ஆண்டவர் கிட்ட ஒரு அறிக்கை செய்கிறார். उनके जो बेचैनी के अंदर परमेश्वर से ஆண்டவரே நீ எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தீரானால் परमेश्वर मुझे एक लड़का देंगे तो நான் அந்த குழந்தையை உம்முடைய சேவைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். मैं उस लड़के को आपका सेवा के लिए सौंप दूंगा। உயிருள்ள நாளெல்லாம் जितना दिन जिंदा है அவருடைய தலை மயிருக்கு கத்தரிக்கப்படாது என்று उसका சொல்கிறார். सिर का बाल काटा नहीं जाएगा ऐसा कहता है। அவருடைய பதறல் उसका जो बेचैनी அவருடைய பதறல் அவருடைய அவருடைய அந்த விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் முன்பதாக போய் அந்த விண்ணப்பத்தை செய்ய வச்சது. उसका बेचैनी परमेश्वर के आगे लेके जाके विनती करने लगाया। ஆண்டவர் அங்க அந்த பதறலை பார்க்கிறார். परमेश्वर उस बेचैनी को देख रहे हैं। அந்த பதறலை ஆண்டவர் கேட்கிறார். उस बेचैनी को परमेश्वर सुनते हैं। அந்த பதறல் மூலமாக வர்ற ஒரு ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். उस बेचैनी के द्वारा आने वाला प्रार्थना को परमेश्वर सुनते हैं। யாக்கோபு 5வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. याकूब की किताब 5:16 को पढ़िए। நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. ஊக்கமான வேண்டுதல் उत्साह की प्रार्थना। इसलिए तुम आपस में एक दूसरे के सामने अपने अपने पापों को मान लो और एक दूसरे के लिए प्रार्थना करो जिससे चंगे हो जाओ। धर्मी जन की प्रार्थना के प्रभाव से बहुत कुछ हो सकता है। பிரபாவம் effectual and fervent prayer அது வந்து ஒரு ஊக்கமான ஒரு ஜெபம். वो एक प्रभाव की एक प्रार्थना। நீதிமானுடைய ஊக்கமான ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். धार्मिकता के प्रभाव की जो उस प्रार्थना को परमेश्वर सुनते हैं। அண்ணா ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறார். ये अन्ना एक बराबर उदाहरण है। நம்மளுக்குள்ளாக இருக்கிற பதறல் अपने अंदर के एक बेचैनी நம்மளை எவ்வளவு ஊக்கமாக ஜெபிக்க வைக்கிறது. अपने एक प्रभाव से जो प्रार्थना करने लगाता है। வந்த ஆண்டவரே ஆசீர்வதியும் என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும் என்னுடைய இந்த காரியங்களை பார்த்துக்கொள்ளும் வியாதி எல்லாம் போகும் அப்படி கிடையாது. ऐसे आया और परमेश्वर मेरा चीज कामों को देख लो, मेरा बीमारी को निकाल दो, इस तरह की प्रार्थना नहीं। செய்கிற ஜெபம் உறுதியாக ஊக்கமாக இருக்கணும். जो प्रार्थना करते प्रभाव का होना चाहिए। ஒரு நம்பிக்கையோட இருக்கணும். एक भरोसा के साथ होना चाहिए। இங்கிலீஷ்ல ஒரு வேர்ட் அதுல கூட கொடுத்திருக்கு fervent அப்படினு சொல்லி ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. अंग्रेजी में ऐसा दिया गया कि उसके एक और वर्ड दिया गया है। effectual and fervent prayer அப்படினு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. वो एक जो उत्साह की एक प्रार्थना है। அந்த fervent அப்படினா ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு ஜெபமாக இருக்கணும். एक विश्वास की प्रार्थना होना चाहिए। ஊக்கமான ஜெபமா இருக்கணும். ஒரு நம்பிக்கையோட ஜெபிக்கணும். एक विश्वास के साथ में प्रभाव की जो प्रार्थना होना அப்படி चाहिए। ஜெபம் பண்ணோம்னா ऐसा प्रार्थना करेंगे तो அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை கண்டிப்பாக ஆண்டவர் கேட்கிறார். उस तरह का प्रार्थना को परमेश्वर जरूर இங்க सुनेगा। அண்ணாவோட ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். यहाँ पर अन्नाल के जो प्रार्थना को परमेश्वर ने सुने। அவருடைய பதறலின் மூலமாக उनकी जो बेचैनी की द्वारा அவருக்குள்ளாக இருந்த ஒரு வந்த ஜெபம் வந்து उसके अंदर के जो आया प्रार्थना जो அந்த है। காலத்துல உள்ள ஏலி பிரதான ஆசாரியருக்கு उस समय के जो प्रधान याजक को அவன் ஏதோ குடிச்சிட்டு ஏதோ உளறா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவ தெரிந்தது. वो देखने में वो दारू पीकर कुछ गड़बड़ कर रही है ऐसा दिख रहा था। ஆனா அவளுக்குள்ளாக இருந்த வந்த ஒரு ஜெபம் लेकिन उसके अंदर से आया हुआ एक प्रार्थना, அந்த பதறலின் நிமித்தமாக வந்த ஜெபம் मन के दर्द से आया हुआ जो प्रार्थना ஒரு ஊக்கமான ஜெபமாக இருந்தது. एक प्रभाव की प्रार्थना था। ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு ஜெபமாக இருந்தது. एक भरोसा की प्रार्थना था। ஆண்டவர் நிச்சயமாக அப்படி ஒரு ஜெபத்தை கேட்கிறார். परमेश्वर जरूर वैसा एक प्रार्थनाओं को सुनते हैं। அண்ணால் நம்மளுக்கு ஒரு நல்ல உதாரணம். अन्नाल अपने लोग के एक अच्छा उदाहरण அதே है। போல எசேக்கியா ராஜா ஒரு நல்ல உதாரணம். उसी तरह एजेकिया राजा एक अच्छा ஆண்டவர் उदाहरण है। ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஒரு தீர்க்கதரிசனத்தை கொடுத்து விட்டார். ஏசாயா भविष्यवक्ता के द्वारा एक भविष्यवाणी को दे दिए। எசேக்கியா ராஜா உன்னுடைய காலம் முடிஞ்சிட்டுப்பா. एजेकिया राजा तेरा समय खत्म हो चुका है, உன்னுடைய வீட்டெல்லாம் சரி செய்திருக்க. अपना घर को ठीक कर ले, நீ மரிக்க போற அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசனம் வந்துட்டு तू मरने जा रहा बोल के एक भविष्यवाणी आ गया। ஆனா எசேக்கியா ராஜாக்கு இன்னும் வளரணும்னு ஆசை. एजेकिया राजा का और बढ़ने का जो इच्छा, ஆண்டவர் முன்பதாக நின்று ஒரு பதறல் ஒரு பயத்தோட ஆண்டவர் முன்னால போய் ஜெபிக்கிறார். एक डर के साथ एक बेचैनी के साथ परमेश्वर के आगे जाके प्रार्थना करता है। ஆண்டவரே हे परमेश्वर, இன்னும் எனக்கு கொஞ்சம் காலம் கொடு. और मुझे थोड़ा समय இன்னும் दीजिए, கொஞ்சம் காலம் கொடு. और समय दीजिए। நான் நீ சொன்ன காரியத்தை எல்லாம் செய்தேனே. मैं आपने कहा सभी चीज को किया है। உம்முடைய பார்வையில நான் எல்லா நன்மையான காரியங்களை செய்து கொண்டு வந்தேனே. आपके नजर में सब भलाई के काम करते ஒரு आया। ஊக்கமான ஒரு ஜெபம், एक जो प्रभाव के एक ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு ஜெபம், एक भरोसा
அவனுக்கு அந்த ஜெபம் வந்ததுக்கு காரணம் उसको वो प्रार्थना आने का அவனுக்குள்ள मतलब மரண பயம், उसके अंदर मौत की डर, அந்த பயத்தின் நிமித்தமாக வந்த ஒரு பதறல்னால उस डर की वजह से आया हुआ एक बेचैनी से அவன் ஆண்டவர் முன்பதாக वो परमेश्वर के आगे அவன் ஒரு ஊக்கமான ஜெபத்துக்குள்ளாக வாரான். वो प्रभात का जो एक प्रार्थना के अंदर आ रहा இன்னைக்கு है। நம்முடைய காரியத்துல आज अपने लोग के बाप में பாவமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானா पाप के जैसा काम है अपने भी जीवन में நமக்குள்ளாக होगा, ஒரு பதறல் இருக்க வேண்டும், अपने लोग के अंदर एक बेचैनी होना चाहिए, நம்மளுக்குள்ளாக ஒரு பயம் இருக்க வேண்டும். अपने लोग के अंदर एक डर होना அந்த चाहिए। பயம் இல்லனா वो डर नहीं है तो நம்மளுக்குள்ளாக ஒரு பதறல் வராது. अपने अंदर एक बेचैनी नहीं आएगा। மனுஷனுக்கு செய்கிற காரியங்கள் எல்லாம் செம்மையாக தோன்றும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. मनुष्य को जो लगता है वो सब काम तो अच्छा तो लगेगा, ஆனா அதனுடைய முடிவு என்னது? तो उसका अंत क्या है? அது மரணம். वो मौत है। நம்முடைய பார்வையில நம்ம செய்கிறதெல்லாம் சரி தெரியலாம், अपने नजर में अपन जो कुछ करता है सही ऐसा लग ஆனா सकता है, வேதத்துக்கு முன்பதாக लेकिन कलाम के आगे நம்ம சரியாக செய்கிறோமா, अपन बराबर से कर रहे हैं क्या, நம்ம சரியாக இருக்கிறோமா अपन सही से है क्या, அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தோமானால் ऐसा अगर जांच कर देखेंगे तो நம்மளுக்குள்ளாக ஒரு பயம் உண்டாகும், अपने लोग के अंदर एक डर उत्पन्न होगा, நம்மளுக்குள்ளாக ஒரு பயம் உண்டாகும். अपने अंदर एक डर उत्पन्न நம்ம होगा। ஆண்டவருடைய வருகையில பங்கேற்கலனா अपन परमेश्वर के आगमन में அந்த भाग नहीं लेंगे तो நரகத்துக்குள்ளாக நம்ம போக வேண்டி இருக்குமே, नरक के अंदर जाना हो அங்க जाएगा, அழுகையும் பற்களிப்புமாக இருக்குமே, वहाँ जो रोनक और सर का दांत काटना होगा, அங்க ரொம்ப மோசமான ஒரு நிலை இருக்குமே, वहाँ पर एक बहुत भयानक स्थिति அங்க रहेगा, மீண்டு வர முடியாது. वहाँ से लौट कर नहीं आ सकता। அங்க ஒரு ஐஸ்வர்யவான் அந்த லாசருவை பார்த்து சொன்ன காரியங்கள் வேதத்துல நம்ம படிச்சிருக்கிறோம். एक धनवान मनुष्य जो लाजर को देख के बोला हुआ चीजों को अपन पढ़ा है, ஒரு சொட்டு தண்ணீருக்காக அவன் தவித்ததை நம்ம பார்த்திருக்கிறோம். एक बूंद पानी के लिए तड़पता था वो देखा है। எவ்வளவு மோசமான ஒரு காரியமாக இருக்கும் நரகம். कितना भयानक स्थिति है कि அந்த காரியத்துக்குள்ளாக நம்ம போகிறோமா நம்முடைய வாழ்க்கை? उसके अंदर जा रहा है कि अपना जीवन, நம்முடைய வாழ்க்கை நம்மளை நரகத்துக்கு நேராக இழுத்து கொண்டு போகிறதா? अपने जीवन अपने को नरक की ओर किससे जा रहा है இல்ல क्या? நம்முடைய பாதை வந்து நம்ம பலவந்தம் பண்ணி பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க பண்றதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோமா? नहीं तो प्रबोधन करके अपना जीवन जो परलोक राज्य में जाने के जैसा प्रयास में क्या? எவிரு என்கிற மனுஷன், எவிரு यवीरू एक मनुष्य தன்னுடைய மகளை இழந்துட்டான். ये अपने बच्चे को खो गया தன்னுடைய है, மகள் வந்து ஒரு மரண படுக்கையில இருக்கிறா. अपने लड़की जो है एक मौत की स्थिति में है। அவன் வந்து அந்த யூத சபைகள்ல ஒரு ரூலராக இருந்தான், वो यूदियों के कलीसिया में एक जो ஒரு पोजीशन में முக்கியமான ஒரு था, ஆளாக இருக்கிறான். एक मुख्य स्तर था। இப்ப பாருங்க அவனுடைய நிலைமை பாருங்க. लेकिन उसका स्थिति को देखिए, அவனுக்கு தெரியும் அவனுடைய யூத சபை வந்து அவனால அந்த குழந்தையை காப்பாற்ற முடியாது. जो यूदियों का कलीसिया तो उस बच्चे को पहचान नहीं सकता। அந்த காலத்துல உள்ள வைத்தியர்கள் எல்லாம் கைவிட்டாச்சு. उस समय का जितना भी डॉक्टर थे सबने छोड़ दिया। தன்னுடைய மகள் அங்க மரண படுக்கையில இருக்கிறா. अपने बेटी जो मौत के बिस्तर में है, ஒரு தகப்பனுக்கு எவ்வளவு ஒரு வருத்தம் இருக்கும், एक पिता कितना नाराज होगा, அவருக்கு எவ்வளவு ஒரு பயம் இருக்கும், वो उसको कितना डर होगा, அவருக்கு அந்த மகள் மேல எவ்வளவு பாசத்தை நேசித்து வச்சிருப்பான், वो अपनी लड़की से कितना प्यार किया होगा, அவனுக்குள்ள எப்படியாவது ஒரு அந்த காரியங்கள் அந்த மகள் எப்படியாவது பிழைக்கணும் என்று அதான் ஒரு ஆசை இருக்கும். उसके अंदर मेरे लड़की कैसे तो भी बच जाना चाहिए वैसा इच्छा रहेगा। ஆனா என்ன செய்யணும் தெரியாம தவிக்கிற நேரத்துல लेकिन क्या करो कुछ समझ में नहीं आ रहा वैसा समय में பதறலுக்குள்ளாக இருக்கிறான். वो एक बेचैनी के अंदर जाता है, அவனுக்குள்ள ஒரு பதறல் வருது. उसके अंदर एक बेचैनी आ रहा है। ஒரே ஒரு ஆள்கிட்ட போனாதான் அங்க சுகத்தை கிடைக்கும். एक ही व्यक्ति के पास जाएगा तो वो चंगाई मिल सकता है। இயேசு கிறிஸ்து வந்து இந்த மகளை அவருக்கு தான் சுகப்படுத்த முடியும். यीशु मसीह आएगा तो इस बच्ची को जो चंगाई कर सकता है। ஆனா நான் அங்க போனேன்னா मैं वहां जाऊंगा तो என்னோட சபையில இருந்து வெளியே துரத்திடுவான். मेरा कलीसिया से मुझे बाहर निकाल என்னுடைய देगा, ஜனங்கள் எல்லாம் இனி வெளியே துரத்திடுவாங்க. मेरे लोग मुझे बाहर भगा देंगे। நான் என்ன செய்ய? मैं क्या करूं? அங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது. यहाँ भी नहीं जा सकता हूँ, वहाँ भी नहीं जा மகள் सकता। மரண படுக்கையில இருக்கிறா. मेरे बेटी जो मौत के बिस्तर में है, அவளுக்குள்ள எவ்வளவு ஒரு பதறல் பரிஷ்டமான ஒரு நிலையில இருந்திருப்பாங்க. उसके अंदर कितना बेचैनी की स्थिति होगा அந்த वो பதறலுக்குள்ளேயும் उस समय में भी அவர் ஒரு சரியான நிர்ணயம் எடுக்காமங்க. वो सही से निर्णय कर தன்னுடைய रहा மகள் மேல வைத்த அந்த அன்பின் நிமித்தமாக अपने बेटी के ऊपर रखा था उस प्रेम की அவர் वजह से எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு वो सब कुछ झटक कर அங்க இயேசுவிடத்துல போகிறார். वो यीशु के पास जाता है। ஆண்டவரே, हे நீ परमेश्वर, ஒரு விசை என் மகளை வந்து ஜெபியும். एक बार मेरे लड़की के लिए आके அந்த प्रार्थना மகளை कीजिए। நீ வந்து பார்த்து ஜெபித்தீரானால் उस लड़की को आप देखकर प्रार्थना करेंगे அவள் तो சுஸ்தமாவா என்று சொல்லுகிறார். चंगाई हो जाएगा बोलता है। ஆனா அந்த இயேசுவோட பெரிய கூட்டம் அங்க போகிறது. लेकिन यीशु के साथ बड़ा झूठ वहां जा रहा है। அந்த கூட்டத்துல இன்னும் அநேக யோசனையோட இருக்கிறாங்க. उस झूठ के अंदर बहुत से सोच के अंदर है। அங்க ஒரு ஸ்திரீ, பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, वो वहां पर एक जो ஒரு एक स्त्री विवाह स्त्री,
एक बीमारी स्त्री, ஒரு பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ एक बीमारी स्त्री தன்னுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் வித்து अपने जायदाद सब कुछ बेचकर, எல்லாவற்றையும் வைத்தியர்கிட்ட கொடுத்து सब कुछ डॉक्टर को देकर, என்னெல்லாம் வைத்தியம் பார்க்க முடியுமோ எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. जितना दवाई कर सकता वो सब दवाई कर चुकी है। ஆனா அவளுக்குள்ள இருந்த அந்த வியாதி இருந்து அவள் இருந்து அதுல இருந்து அவள் அவளுக்கு ஒரு விடுதலை கிடைக்கல. उसके अंदर जो बीमारी था उसमें से अभी तक उसको छुटकारा नहीं அந்த मिला। விடுதலைக்காக उसको छुटकारा के அது लिए எப்படி ஒரு விடுதலை கிடைக்கும்? वो कैसा एक छुटकारा அது मिलेगा? எப்படியாவது அதுல இருந்து விடுதலை பெறணுமே. मैं कैसा तो भी இந்த வியாதியில இருந்து எப்படியாவது எனக்கு விடுதலை கிடைக்கணுமே. किसी तरह मुझे छुटकारा मिलना இந்த चाहिए। விடுதலை எனக்கு கிடைக்கல அப்படின்னா छुटकारा मुझे नहीं मिलेगा நான் மரிச்சு போயிடுவேன். मर जाऊंगी। அந்த மரண பயம் वो मौत की डर அவளுக்குள்ளாக ஒரு பதறலை கொண்டுட்டு வருது. उसके अंदर एक बेचैनी நான் என்ன भरेगा। செய்ய? मैं क्या என்னுடைய करूं? ஆஸ்தி அந்தத்தெல்லாம் அந்தஸ்து எல்லாத்தையும் வித்துட்டேனே. मेरे जायदाद तो सब कुछ तो बेच चुका அந்த हूं। நேரத்துல இயேசு அந்த இடத்தோட போகும்போது उस समय में यीशु उस बाजू से जाने के समय நான் அவருடைய துணியை மட்டும் தொட்டுட்டேன் அப்படின்னா मैं उनका वस्त्र को छू लूंगी तो அந்த அவர் போட்டிருக்கிற அந்த அங்கியை நான் தொட்டுட்டேன் அப்படின்னா उन्होंने पहना हुआ उस जो वस्त्र को छू लूंगी तो நான் சுகத்தை பெறுவேன் என்று சொல்லி அவர் விசுவாசித்தார். मैं चंगाई को पालूंगी बोल के वो विश्वास किया। அவருடைய வியாதியிலிருந்து குணப்படுவதற்காக ஒரு பதறல், अपने बीमारी से चंगाई पाने के लिए एक बेचैनी, மரணத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக ஒரு பதறல், मौत से छुटकारा पाने के लिए एक बेचैनी, அவளை இயேசுவிடத்தில் அங்க கொண்டு போனது. उसको यीशु के पास लेके जा रहा है। அந்த அந்த அவருடைய அங்கியை தொட்ட நேரத்துல उनके अंगी को जैसे ही छुई அவங்க சுஸ்தமாகிறா. वो चंगाई हो जा रही அந்த है। நேரத்துல அங்க சொல்றாங்க, उस समय में वहां पर कहते हैं, நீ அந்த யவீருவை பார்த்து சொல்றாங்க, दावीद को देख के बोलते हैं, போதகரை கஷ்டப்படுத்தாத, तू बोधक को तकलीफ मत दे, உன்னுடைய மகள் இறந்து விட்டாள் என்று சொல்றாங்க. लड़की मर गई करके बोलते हैं। அந்த நேரத்துல இயேசு அவனை திரும்பி பார்க்கிறார். उस समय में यीशु उसको मोड़ कर देखते हैं। யோசித்து பாருங்க, सोच कर देखिए, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில ऐसा एक स्थिति में आज ஆண்டவர் நம்மளுக்கு தரிசனத்தை கொடுத்து परमेश्वर अपने लोग को दर्शन देकर, ஆண்டவர் நம்மளை திரும்பி பார்த்தார் என்றால் परमेश्वर अपने और मोड़ कर देखेंगे तो நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருமா வராதா? अपने लोग के जीवन के अंदर एक बदलाव आएगा या இயேசு नहीं? நம்மளை பார்த்து விட்டால், यीशु मसीह अगर आप लोग को देख நம்ம लेंगे तो, இயேசுவை தரிசித்துட்டோமானால் हम यीशु को दर्शन कर देंगे நம்முடைய तो வாழ்க்கையே மாறி போகும். अपने लोग के जीवन बदल நம்முடைய जाएगा। வாழ்க்கை அப்படியே மாறி போகும். अपने जीवन ऐसा ही बदल அவரை जाएगा। நம்மளை பார்க்கணும் என்றால் लेकिन वो अगर आप लोग को देखना है तो நம்மளுக்குள்ளாக ஒரு பதறல் வேண்டும், अपने लोग के अंदर एक बेचैनी ஒரு चाहिए, பதறல் வேணும். एक बेचैनी चाहिए। நம்ம எப்படியாவது அவரை பார்க்கணுமே. अपन कैसा तो भी उनको देखना நம்முடைய है, காரியங்களுக்காக நம்ம எப்படியாவது பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கணுமே. अपन कैसा तो भी परलोक के राज्य के अंदर प्रवेश करना है, நம்ம எப்படியாவது பாவங்கள்ல இருந்து மீட்டு வரணுமே. अपन कैसा तो भी पाप में से छुटकारा இந்த पाना है। பாவத்துக்குள்ளாக இருந்தா நான் நரகத்துக்கு போயிடுவேனே. इस पाप के अंदर रहूंगा तो मैं नरक में चले जाऊंगा। அந்த நரகத்திலே பழுவி பற்களிப்புக்குள்ளாக நான் போக उस வேண்டியிருக்குமே. नरक के अंदर रोनक और दांत काटने का நான் अंदर जाना அப்படிப்பட்ட होगा। காரியத்துக்குள்ளாக போக விரும்பல. मैं उस कामों के अंदर जाना नहीं நான் चाहता பரலோக हूं। ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும். मैं परलोक के राज्य के अंदर प्रवेश करना है। இன்னைக்கு எத்தனை பேருக்கு நம்மளுக்கு அப்படி ஒரு பதறல் இருக்குது? आज कितने जन को ऐसा तड़प है? யெகூவை போல ஒரு பதறல் நம்மளுக்கு இருக்குதா? यावीर की तरह एक बेचैनी अपने को है क्या? யாக்கோபை போல ஒரு பதறல் நம்மளுக்கு இருக்குதா? याकूब की तरह एक बेचैनी अपने को है क्या? சிம்சோனை போல ஒரு பதறல் நம்மளுக்கு இருக்குதா? सिमसोन की तरह एक बेचैनी अपने को है क्या? அந்த சூனமியா ஸ்திரியை போல ஒரு பதறல் நம்மளுக்கு இருக்குதா? सुनेमिया स्त्री की तरह एक बेचैनी अपने को है क्या? பர்த்திமை குருடனை போல ஒரு பதறல் நம்மளுக்கு இருக்குதா? वो अंधा के जैसा एक बेचैनी अपने को है அந்த क्या? பர்த்திமை குருடனை நம்ம பார்த்தோமானால் मध्यमी को हम देखो अपन देखेंगे तो அந்த பர்த்திமை अनेक வருடமாக அங்க பிச்சை கேட்டிருக்கான். वो मध्यमी बहुत से साल से भीख मांगा है। கொஞ்சம் ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னால நினைக்கிறேன் இந்த செய்தியை கேட்டிருப்போம் நம்ம. 2 दिन पहले महीने का पहला वो संदेश को सुना होगा। அவன் அங்க பிச்சை கேட்டுட்டு இருக்கான். वो भीख मांग रहा है। அந்த பிச்சை கேட்டுட்டு இருக்க நேரத்துல भीख मांगते रहने के समय அந்த में வழியாக இயேசு செல்கிறார். उस रास्ते से यीशु जा रहे हैं। அந்த வழியாக செல்லும்போது उस रास्ते से गुजरने के समय அவனுக்கு தெரியல யார் போறா அப்படின்னு சொல்லி वो तो नहीं जाना कि ஒரு कौन जा रहा பெரிய है। கூட்டம் அங்க போகுது. बड़ा झूठ जा रहा है। அந்த கூட்டத்துக்கு பின்னால நிறைய பேர் சத்தம் போட்டுக்கிட்டு போறாங்க. उस झूठ के पीछे पीछे जो बहुत से लोग चिल्लाकर भी जा रहे हैं। அப்போ அவன் கேக்குறான் யார் போறா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. पूछता उन लोग से कि कौन जा रहा है। அதுல ஒரு ஸ்திரீ அங்க சொல்கிறார், वहां पर एक स्त्री कहती है, தாவீதின் குமாரனாக இயேசு இங்க போகிறார். दावीद के पुत्र जो यीशु जा रहे हैं। ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அங்க உரைக்கப்பட்ட மாதிரி येसाया भविष्यवक्ता के द्वारा जो बोला गया उसके अनुसार கன்னியின் வயிற்றில் பிறந்த ஒரு அங்க தீர்க்கதரிசியாக இருக்கிறார். कुंवारी के जो पेट से जन्म हुआ एक भविष्यवक्ता वहां पर है। அந்த தீர்க்கதரிசனம் இங்க நிறைவேறுகிறது. वो भविष्यवाणी वहां पर पूरा हो रहा அந்த है। இயேசு இங்க பிறந்திருக்கிறார். वो यीशु वहां पर जन्म हुआ है। அதே இயேசு अनेक அற்புத அடையாளங்களை செய்து வருகிறார். वही यीशु जो बहुत से अद्भुतों को करके आ रहा है। நிறைய சப்பானிகள் குருடர்கள் अनेक
उसके अंदर एक इच्छा है, எனக்கும் என்னுடைய கண்கள் என்ன செய்யப்படணும்? मुझे भी मेरे आँख क्या होना, திறக்கப்படணுமே. खुल जाना என்னுடைய चाहिए, கண்கள் திறக்கப்படணுமே. मेरे आँख खुल जाना என் கண் चाहिए, திறக்கப்பட்டா ரொம்ப நல்லா இருக்குமே. मेरे आँख खुल गया तो बहुत अच्छा ஒரு होगा, குருடனுக்கு அந்த ஆசை தான் இருக்கும். एक अंधे को वही इच्छा होगा, நம்மளுக்கு இந்த உலகத்துல எல்லாம் தெரியுது. अपने को इस दुनिया में सब कुछ दिख रहा है, நம்முடைய ஆசைகள் மத்த காரியங்கள் மேல இருக்கலாம். अपनी इच्छा और चीजों के ऊपर हो सकता ஆனா है, ஒரு குருடனுக்கு என்ன ஆசை? एक अंधे को क्या इच्छा, எப்படியாவது என் கண்ணு திறக்கப்படணும். कैसा तू भी मेरे आँख खुल जा, எப்படியாவது என் கண்ணு திறக்கப்படணும். कैसा तू भी मेरे आँख खुल जाना அந்த चाहिए, கண்ணு திறக்கப்படணும். அந்த அந்த ஆசை வந்து वो आँख खुलना चाहिए, वो அவனை इच्छा இயேசுவிடத்துல அங்க கொண்டுட்டு போகுது. यीशु के पास लेके जाता எப்படி है, நம்ம போய் சேருவோம் அவர்கிட்ட? अपन कैसा उनके पास அவர் पहुंचेंगे, இந்த வழியாக போகிறாரு. वो इस रास्ते से जा இந்த रहे हैं, நேரத்துல நான் அவரை பிடிச்சுக்கிட்டேன்னா समय में मैं उनको पकड़ लूंगा तो எனக்கு இந்த சுகம் கண்டிப்பாக கிடைக்குமே. मुझे एक चंगाई जरूर அவருக்குள்ள मिलेगा, ஒரு பதறல். उसके अंदर एक நான் எப்படியாவது இயேசுவை சந்திக்கணும். मैं कैसा तू भी यीशु से நான் मिलना, எப்படியாவது இயேசுவை போய் பற்றிக்கொள்ளணும். मैं कैसा तू भी यीशु को पकड़ लेना, அவருடைய சத்தத்தை உயரமாக கத்துறான். ऊंचा आवाज करता है, அவன் அங்க சொல்றான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ये दावीद के पुत्र मुझे उतरो, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அந்த சத்தம் கொடுக்கும்போது दावीद के पुत्र जो मुझे उतरो बोल के आवाज देता ही இயேசு அங்க நின்று விட்டு यीशु वहां खड़े रह அங்க गए, அந்த பர்த்திமேயை அங்க கூப்பிட்டு बदमे को बुलाकर அவனுடைய கண்ணுக்கு அந்த சுகத்தை கொடுக்கிறார். उसके हाथ को चंगाई को दे रहे, இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு பதறல் நம்ம கிட்ட இருக்குதா? आज इस तरह के एक जो बेचैनी अपने पास है क्या, லூக்கா 12வது அதிகாரம் 19 20 வாசிங்க. लूका 12वां अध्याय 19-20 को पढ़िए, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாறி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். இன்னைக்கு இந்த வார்த்தை நம்ம கிட்ட வந்திருக்குது. आज ये शब्द अपने पास आया है, மதிகேடனே, ये मोल, இன்னைக்கு ராத்திரி आज रात को உன்னுடைய ஜீவன் உன்னை விட்டு பிரிந்துச்சு அப்படின்னா तेरा जीवन तुझसे निकल जाएगा तो உன்னுடைய நிலைமை என்ன ஆகும்? तेरा स्थिति क्या होगा, நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்கிற ஒரு நிலைமையில இருக்கிறோம். अपने आप को जांच कर देखने की இன்னைக்கு நம்ம स्थिति கிட்ட में ஒரு பதறல் இருக்குதா? आज अपने लोग के अंदर एक बेचैनी है இன்னும் क्या, ஒரு 5 நிமிஷத்துல என்னுடைய உயிர் என்னை விட்டு பிரிந்துச்சு அப்படின்னா एक और 5 मिनट में मेरे जान मुझसे निकल நான் जाएगा तो ஆண்டவருடைய சமூகத்துல இருப்பேனா? मैं परमेश्वर के समूह में रहूंगा நான் क्या, ஆண்டவருடைய அந்த ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிப்பேனா? मैं परमेश्वर के राज्य के अंदर प्रवेश करूंगा क्या, அந்த பதறல் நம்மளுக்குள்ளாக இருக்குதா? वो बेचैनी अपने लोग के अंदर है அந்த क्या, நிச்சயம் நம்ம கிட்ட இருக்குதா? वो निश्चित अपने पास है நான் क्या, கண்டிப்பாக போய் சேர்ந்துருவேங்கிற ஒரு நிச்சயம் நம்ம கிட்ட இருக்குதா? मैं जरूर वहां पहुंच जाऊंगा वैसा निश्चित है क्या, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நம்ம பெற்றிருக்கிறோமா? पवित्र आत्मा का अभिषेक को पाए क्या, நம்மளை நாம ஆராய்ந்து பார்க்கணும். अपने आप को जांच कर இந்த देखना, உலகத்தார போல ये दुनिया நல்லா वालों के புசித்து जैसा குடித்து अच्छा खा पी कर நம்முடைய சமயத்தை எல்லாம் வீணாக்கி விட்டு अपने समय को व्यर्थ कर गुजार कर நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த தருணத்தை நம்ம வீணாக்கி விட்டோம் அப்படின்னா अपने को दिया हुआ समय को व्यर्थ कर देंगे கடைசில तो ஆண்டவர் சொல்லுகிற காரியம் தான், परमेश्वर आकर कहने वाली बात மதிகேடனே, ये मोर இன்னைக்கு ராத்திரி உன்னுடைய ஜீவன் உன்னை விட்டு பிரிந்து விட்டதா? आज रात को तेरा जीवन तुझसे निकल जाएगा तो நீ உன்னுடைய நிலைமை என்ன? तेरा स्थिति क्या है, நீ नरकத்துக்கு போக போறாயா? तू नरक में जाने वाला है இல்ல क्या, நீ பரலோகத்துக்கு போக போறாயா? अभी तू परलोक में जाता है क्या, இது நீதான் நிர்ணயிக்கணும். खुद ही निर्णय करना है, நம்மளுக்குள்ள ஒரு பதறல் நிச்சயமாக வேணும். अपने लोग के अंदर एक बेचैनी जरूरी है, ஆண்டவரிடத்துல நம்ம ஜெபிக்கிறோம். परमेश्वर से प्रार्थना करें, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करे।